நாய்க்கடிக்கு ஆளான சிறுமி உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஊசி செலுத்திய சில மணி நேரங்களிலேயே சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அந்த குடும்பத்துக்கு. இதுக்கு யார் காரணம்? இதுல இருந்து பொதுமக்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இதற்கு காரணம் ட்ரக் அலர்ஜி, அதாவது மருந்து ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டாக்டரோட, முக்கியமாக பீடியாட்ரிஷனோட நைட்மேர்னே சொல்லலாம். எப்படா இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே தினமும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம மக்கள் வந்தாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அவங்களுக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே மருந்து தான் எல்லாருக்கும் ஒத்துக்கும். ஆனால் லட்சத்தில் ஒருத்தருக்கு, 10,000 ஒருத்தருக்கு அந்த மருந்து ஒத்துக்காமல் இருக்கும். அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியறதான் பிரச்சனையே. அதனால தான் பெரும்பாலும் டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன் தவிர்ப்பாங்க. சப்போஸ் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் டோஸ் போட்டுட்டு தான் போடுவாங்க. டெஸ்ட் டோஸ் போட்டாலுமே அதில் சில சமயங்களில் தெரியாமல் போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, குழந்தைக்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதனால ரியாக்ஷன் போச்சு. ஒரு சில மணி நேரத்தில் ரியாக்ஷன் வந்துருச்சு. இதுக்கு பேர் சிவியர் அலர்ஜி, அனஃபிலாக்சிஸ் சொல்லுவோம். ஒரு சில நிமிடங்களிலோ ஒரு சில மணி நேரங்களிலோ அதிகமாக ரியாக்ஷன் மூச்சு திணறல் குழந்தை இறந்து போயிடும். இது குழந்தை மட்டும் கிடையாது. இந்த மாதிரி அனஃபிலாக்சிஸ் வந்ததுன்னா பெரியவங்க கூட இதே மாதிரி மூச்சு திணறல் இறந்து போயிடுவாங்க. இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுறப்ப டெஸ்ட் டோஸ் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் டெஸ்ட் டோஸ் போடுறதில்ல அப்படின்னா, இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற ரேபிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலர்ஜி ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள், இல்லை ரொம்ப இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவு அலர்ஜி கம்மியாக இருக்கிறதால உலக சுகாதார நிறுவனம் சரி, இந்தியாவோட கைட்லைனும் சரி, நம்ம சிடிசி கைட்லைனும் சரி, ரேபிஸ்க்கு டெஸ்ட் டோஸ் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்க குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருப்பாங்க. அப்புறம் முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் தான் இந்த இறப்புக்கு முழுமையான காரணமா அப்படிங்கிற கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த 25 வருஷத்தில் மாடர்ன் செல் கல்ச்சர் வேக்சினால் இதுவரைக்கும் எந்த ஒரு இறப்பும் பதிவு பண்ணப்படவில்லை. இந்த மாதிரி சிவியர் அலர்ஜி பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க உடனே வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சில மணி நேரங்கள் கழித்து நடந்ததால் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு டைம் முடிஞ்சு போயிருக்கலாம். ஸோ அதனாலையும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ அப்படின்னா ரேபிஸ் இன்ஜெக்ஷனே போடவே கூடாது அப்படின்னா, மக்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வேர்க்கடலை சாப்பிட்டு அலர்ஜி இறந்தவங்க இருக்காங்க. சீ ஃபுட்டு, மீன், ப்ரானு, சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டு இறந்து போனவங்க இருக்காங்க. அதனால் நம்ம அதெல்லாம் பேன் பண்ண முடியாது. அதுபோல் நம்ம ரேபிஸ்க்கு எதிராக, அது ஒரு முக்கியமான உயிர்கொல்லி நோய், ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ஒரு உயிர்கொல்லி நோய். அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷனும் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் தான். ஸோ அதை நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னா, அதனால் ரேபிஸால் இழப்புகள் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரேபிஸ்க்கு அலர்ஜி ஆகிறது இருக்கிறதுலே ரொம்ப 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 ரேரான விஷயம்தான். ஸோ அதுக்காக நம்ம ரேபிஸ் இன்ஜெக்ஷனே போடாமல் இருக்கிறது தவிர்க்கிறது சரியான சிந்தனை கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட் டோஸ் போட்டுக்கலாம். இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 1/2 hour ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு போகிறது நல்லது. இதனால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ரேபிஸ்க்கு அகெயின்ஸ்ட், ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அகெயின்ஸ்டாக நீங்கள் வச்சுக்கிறது சரியில்லை. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனா, தனி மனிதனா இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு சமூகமாக பார்க்குறப்ப இந்த மாதிரி உயிர்கொல்லி நோய்களிலிருந்து, ரேபிஸ் போன்ற ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பேரை கொண்டுகிட்டு இருக்கிற ரேபிஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த மாதிரி தடுப்பூசிகள் மட்டும்தான். நம்ம வேற பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. நன்றி.